அனைவருக்கும் வணக்கம். நான் குருகுல் பாத் பள்ளியின் சேர்மேன் ஜி மோகன் பேசுகிறேன். வாட் இஸ் குருகுல் பாத் ஸ்கூல்? குருகுல் பாத் ஸ்கூல்னால் என்ன? குருகுல பாதை பள்ளின்னு சொல்லலாம். இப்போ இன்னொன்று சொல்லலாம், குருகுல வழி பள்ளின்னு சொல்லலாம். இப்போ இந்த குருகுல வழி பள்ளியில் நாங்கள் என்ன செய்கிறோம்? குருகுல வழி கல்வியை கொடுக்குறோம். அப்போ குருகுல வழி கல்வியை எப்படி கொடுக்குறோம்? அந்த காலத்தில் குருமார்கள் சிஷ்யர்கள்ட்ட எந்த முறையில் பாடங்களை கற்றுக் கொடுத்தார்களோ அதை இந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி சில செய்முறை பயிற்சி மூலமாக சில படக்காட்சிகளை கொண்டு அதில் மாற்றங்களை புகுத்தி நாங்கள் இந்த காலத்து குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறோம். அப்போது இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த குழந்தைகள் மிகவும் உற்சாகத்தொன்னும் ஆர்வத்தொன்னும் அதை கற்றுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. அப்போது இந்த மாதிரி நாங்கள் என்னென்ன அதில் நாங்கள் நிறைய கொடுக்குறோம். அதில் ஒரு சில முக்கியமானதை மட்டும் நான் இப்போ சொல்ல வரேன். என்ன சொல்லணும்னா, ஒழுக்கத்தையும் பக்தியும் மெயினாக கற்றுக் கொடுக்குறோம். ஒழுக்கம்னா எப்படி? ஆசிரியர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், அம்மா அப்பாக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், உற்றார் உறவினர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவர்களுடைய சார்ந்த பெரியவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், சக தோழர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரியான வழிமுறைகளை, ஒழுக்க வழிமுறைகளை பின்பற்றி அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறோம். அடுத்தது பக்தி. பக்தி எப்படி நாம் பக்தியோடு இருக்கணும், பக்தி எங்கெங்கே நாம் காமிக்கணும், எப்படியெல்லாம் பக்தியோடு இருக்கணுங்கிறத நாங்கள் சில வழிமுறைகள் மூலிமா அதை கற்றுக் கொடுக்குறோம். இப்படி இந்த மாதிரி சில வழிமுறைகள் மூலிமா கற்றுக் கொடுக்கும்போது அவங்க மிகுந்த ஆர்வத்தோட கல்வியும் கற்றுக்கிறதுக்கு இல்லை அவங்க உற்சாகமாக ஈடுபடுறாங்க. அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, மற்ற பள்ளிகளை இதோட நம்ம பள்ளியில் படிக்கிற குழந்தையும் ஒழுக்கத்துலேயும் பண்புலேயும் எல்லாத்துலேயும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வராங்க. அந்த கல்வியிலையும் சரி, ஒரு மேடை பேச்சு, ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டேயும் எப்படி பழகணும், எப்படி தைரியமாக பேசணும், இதெல்லாமே இந்த மாதிரி கல்வி முறையில் நாங்கள் கொடுக்கும்போது ஈஸியாக அதை மேனேஜ் பண்ணுறாங்க. எவ்வளவு ஒரு வெட்கம், ஒரு சையோட, ஒரு நெருசோட இருக்கிற குழந்தையும் இந்த இடத்துல ஒரு தைரியத்தோடவும் ஒரு 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 தயக்கம் இல்லாமல், தங்குதடை இல்லாமல், உற்சாகத்தோட மற்றவர்களோட உரையாடுறத நாம் காண முடியுது. இதை பெற்றோர்களே எங்ககிட்ட நிறைய பேர் சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க. எப்படின்னா, நீங்கள் கொடுக்குற இந்த பேஸ்மெண்ட் சார் எங்கள் குழந்தைகளை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. அவங்க ஒரு யாருக்கிட்டையும் எங்கள் குழந்தை பேசுகிறது தயமாட்டா, ஓடி ஒளிவா. இன்றைக்கி நீங்கள் கொடுத்த இந்த கல்வி முறையில் எல்லாத்தோடையும் சகஜமாக பேசுகிறான். எல்லாத்தோடையும் ஒரு கூட்டத்தை கண்டால் பயந்துக்கிறது இல்லை. ஒரு பெரியவங்களை கண்டால் ஒரு மரியாதையாக அவங்ககிட்ட நல்லபடியாக அவங்க கேட்குறதுக்கு சரியான பதிலை கொடுத்து நல்லா அவங்க ஆச்சரியப்படுற மாதிரி எங்கள் குழந்தைங்க நடந்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் ஆரம்பத்தில் கொடுத்த அந்த ஒரு பேஸ் கல்வி தான். அந்த அடிப்படை கல்வி நீங்கள் இந்த குருகுல பாதை வழியாக கொடுத்ததுனால எங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி சிறப்பாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை எங்கள் பள்ளி நான் ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். அது மாதிரி உங்கள் குழந்தையும் இருக்கணுமா, உங்கள் குழந்தையும் அதில் சிறப்பாக வரணுமா? அப்போது எங்கள் பள்ளியை நீங்கள் பள்ளியில் உங்கள் குழந்தைகள் விட்டாங்கன்னா அதே போல் சீரும் சிறப்பமாக சிறந்த மாணவனாக ஒரு பண்பும் ஒழுக்கமும் நிறைந்த மாணவனாக திகழ்வாங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. இப்போ எங்கள் பள்ளியில் அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. உங்கள் குழந்தைகளை எங்கள் பள்ளியில் சேர்க்கலாம்.